வியாதியில், கஷ்டத்தில், பயத்தில், பலவிதமான கலக்கத்தில், தூக்கமில்லாமையினால, இதெல்லாம் பிசாசு நான் வருகிறார், சாத்தான் கொண்டு வருகிறான். அதுலேருந்து ஒரு பரிகாரம் விடுதலை பெற்றுக்கொள்ள தவறான வழிகளையும் பிசாசை காண்பிப்பான். அதில் ஒரு நிரந்தர விடுதலை இருக்காது. அதான் சாத்தானுடைய தந்திரம். அவனுக்குன்னு ஒரு வல்லமை இருக்குது. அந்த வல்லமையிலிருந்து நம்மை விடுதலையாக்கத்தான் இயேசு இந்த உலகத்தில் வந்தா. என்ன ஆசீர்வாதத்தை ஆண்டவரிடத்தில் பெற வேண்டுமானாலும் விசுவாசம் இல்லாமல் பெற்றுக்கொள்ள முடியாது. உங்களுக்குள்ள ஒரு நிரந்தரமான ஆறுதலை கொண்டு வருகிறவர் இயேசு. ஆகவேதான் அவர் சொல்லுகிறார், நானே உங்களுக்கு ஆறுதல் செய்கிற தேவன். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்களுக்கான இன்றைய தேவ வார்த்தை என்ற நிகழ்ச்சியில சந்திக்கிறதுல நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். நம்முடைய தேசத்துல பல்வேறு அடிமைத்தனங்கள்ல சிக்கி அதிலிருந்து விடுதலை பெற முடியாம தவிக்கிறவர்கள் அநேகரா இருக்காங்க. விளையாட்டா ஆரம்பிச்ச ஒரு பாவ காரியம் தங்களுடைய வாழ்க்கையை வீணாக்கிருச்சுன்னு புலம்புகிற ஒரு கூட்டம். புண்ணியம் என்ற பேர்ல தவறான நம்பிக்கைக்கு இடம் கொடுத்து அதுல சிக்கி கொள்கிறவர்கள் அநேகரா இருக்காங்க. இன்றைக்கு நீங்களும் ஏதோ ஒரு காரியத்துல சிக்கி அதுல இருந்து விடுதலை பெற முடியாம இருக்கீங்களா? கவலைப்படாதீங்க. ஏசு கிறிஸ்து மெய்யாகவே உங்களை விடுதலையாக்க போகிறார். இன்றைக்கே ஏசு கிறிஸ்துவை நோக்கி கூப்பிடுங்க, நிச்சயம் நீங்க விடுதலையை பெற்றுக்கொள்வீங்க. இப்பொழுதும் நமது அன்பு சகோதரர் மோகன் சிலாஸ்டர்ஸ் அவர்கள் தேவ செய்தியை பகிர்ந்து கொண்டு உங்கள் விடுதலைக்காக விசேஷித்த பிரார்த்தனையை ஏறெடுப்பார்கள். அப்போஸ்தலர் நடபடிகள் 10ஆம் அதிகாரத்தில் 38ஆம் வசனம், அப்போஸ்தலர் 10:38 ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறாரு, இயேசு நன்மை செய்கிறவராகவும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றி தெரிந்தார். இயேசு கிறிஸ்து 3.5 ஆண்டு காலம் இந்த உலகத்தில் ஊழியம் செய்தார். அதாவது காணக்கூடாத அந்த இறைவன், அந்த ஒளியாயிருக்கிற தேவன் மனிதர்களுக்கு தன்னை வெளிப்படுத்த வேண்டுமானால் மனிதனா வரணும். சாதாரண மனிதனா வந்தாதான் மனிதன் அவரை ஏற்றுக்கொள்ள முடியும், விளங்கி கொள்ள முடியும். அவர் பிரம்மாண்டமான வெளிச்சமாக வந்திருந்தா யாரும் பக்கத்தில் நிற்க முடியாது. அதனால நம்மை போல ஒரு சாதாரண மனிதனாய் பிறந்தா. அதுதான் இயேசு. அந்த உலகத்தில் பிறந்தபோது அவருக்கு இயேசு என்று பெயரிடப்பட்டது. இயேசு என்றால் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்க ரட்சிக்கிறவர் அப்படின்னு அர்த்தம். தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டா, ஒளியாயிருந்த அந்த காணக்கூடாத தேவன் நம்மை போல ஒரு மாம்சத்தில் வெளிப்பட்டார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். 1 தீமோத்தேயு 3:16 நாம் அதை வாசிக்கிறோம். அப்போ அவர் இந்த உலகத்தில் வந்தபோது 33.5 வருஷம்தான் உயிரோடு இருந்தார். இந்த உலகத்தில் மனுஷனாக 30 வயசுல ஊழியம் செய்ய ஆரம்பித்தார். 3 வருஷம் கிராமமாக போனார், பட்டணமாய் போனார், ஜனங்களை தேடி போனார். அவர் போய் என்ன பண்ணாரு? இயேசுடைய வசனம் இங்கே சொல்லப்படுகிறது, இயேசு நன்மை செய்கிறவராய் சுற்றி தெரிந்தார். ஜனங்களுக்கு நன்மை செய்தார். யாருக்குமே அவர் தீங்கு செய்தது கிடையாது. யாரையும் பயமுறுத்தினது கிடையாது. யாரையும் மிரட்டி, நான் யார் தெரியுமா, நான் நினைச்ச என்ன நடக்கும் தெரியுமா, அப்படிலாம் ஒன்று ஆண்டு இயேசு செய்யவில்லை. அன்பா பேசினா, கனிவாய் பேசினா, மனதுருக்கத்தோடு பேசினா, எல்லா ஜனங்களையும் ஆண்டவர் நேசித்தா. ஆண்டவர் அவரிடத்துல நன்மை செய்தார். ஏனால் இயேசு நல்லவர். அவருக்கு நன்மை தவிர தீமை செய்ய தெரியாது. நம்மை உண்டாக்கின தேவன் நல்லவர். நம்மை சிருஷ்டித்த தேவன் நல்லவர். அவருக்கு தீமையெல்லாம் செய்ய தெரியாது. நீ கொஞ்சம் வியாதி வச்சுக்க, உனக்கு கேன்சர் வியாதி தர்றேன் அப்படிலாம் அவர் கொடுக்கிற தேவன் அல்ல. அவர் சுகமாக்குகிற தேவன். அவர் நமக்கு நன்மை செய்கிற தேவன். அவருக்கு நன்மை தான் செய்ய தெரியும். இந்த உலகத்தில் அவர் உலாவின போது அவரை தேடி வந்த எல்லாருக்கும் சுகம் கொடுத்தார், எல்லாருக்கும் நன்மை செய்தார். யாருக்கும் அவர் தீமை செய்யவில்லை. அது சில மத தீவிரவாதிகளுக்கு பிடிக்கவில்லை. இவர் நன்மை செய்கிறாரு, எல்லாரும் அவர் பின்னால போகிறாங்களே, அந்த பொறாமை.
அதனால தான் அவரை சிலுவையில் அறையணும் கொல்லணும்னு எழும்பினார்கள். ஆனால் தீமை செய்கிற மக்களுங்க அவர் நன்மை செய்தா. பாருங்களேன், கெத்செமனே தோட்டத்தில் இயேசுவை கைது பண்ணி அவர் கொண்டு போய் சிலுவையில் அறையணும்னு சொல்லி போர் வீரர்கள் அவங்கெல்லாம் வர்றாங்க. போலீஸ் டிபார்ட்மெண்ட் வருகிறாரு. அதில் ஒருத்தர் கையில் கத்தியோடு வந்து இயேசு அரெஸ்ட் பண்ணி கொண்டு போய் அடிக்கணும்னு வருகிறான். இயேசுடைய சீஷன் ஒருத்தர் கோபத்தில் அந்த பட்டயத்தை எடுத்து வெட்டி விட்டான். காது துண்டா போய்விட்டார். இயேசு பார்க்கிறார், இவன் என்னை பிடிக்க வந்தவன், நான் ஒரு தப்பும் செய்யலை, என்னை கொண்டு போய் சித்திரவதை பண்ண வந்தவன், அதனால் அனுபவிக்கட்டும். அப்படி இயேசு சொல்லலை. அந்த காதை எடுத்து அவனுக்கு ஒட்ட வைத்து அவனை சுகமாக்கினார். இயேசு உலகத்தில் இருந்தபோது, மனுஷனாக இருந்தபோது செய்த கடைசி அற்புதம் தான். அவனை கைது பண்ணி கொண்டு போய் இயேசுவை சித்திரவதை பண்ண வந்த போர் வீரனுக்கு காது துண்டிக்கப்பட்டு விட்டு ரத்தம் வடிக்கிறாரு, வேதனையில் துடிச்சிருப்பான். இயேசு அந்த காதை எடுத்து ஒட்ட வைத்து அவனை குணமாக்கி விட்டார். அவர் எவ்வளோ நல்லவர் பாருங்க. தீமை செய்கிறவங்களுக்கும் அவர் நன்மை செய்கிறவர். அதான் இயேசுடைய சுபாவம். நான் இயேசு கடவுளே கிடையாதேன்னு பேசினேன். இயேசு கடவுளே கிடையாது, கிறிஸ்தவன்லாம் முட்டாள், ஒரு மனுஷனை போய் தெய்வம் தெய்வம்னு வணங்கிட்டு இருக்கிறாங்க, அப்படிதான் நான் பேசினேன். இயேசுவை பற்றி கேவலமாக பேசினேன், திட்டினேன். யாராவது இயேசுவை பற்றி சொல்ல வந்தால் கோபமாக வரும் எனக்கு, தாறுமாற திட்டி அனுப்பிடுவேன். அப்படிலாம் இயேசுவை நான் திட்டினேன், அவமானப்படுத்தினேன். ஆனால் நான் வியாதிப்பட்டு சாக கடந்த போது இருதயம் வீங்கி கால் நடக்க முடியாமல் சப்பானியா டாக்டர்ஸ் எல்லாம் கைவிட்டுட்டாங்க, செத்து போயிடுவான் இந்த தம்பின்னு சொல்லி. ஆனால் அப்பா அவர் என்னை தேடி வந்தா. இவன் தானே என்னை திட்டினவன், நான் இத்தனை முறை இவனை தேடி வந்தனே, இவன் திட்டி திட்டி அனுப்பினா என்னை கேவலமாக பேசினா அனுபவிக்கட்டும், அப்படி சொல்லலை. அவர் எங்கள் வீட்டுக்குள்ளே வந்து என்னை சுகமாக்கினா. இவங்க இந்துவாக இருக்கிறாங்க, இவங்க வீட்டுக்குள்ளே நான் வரமாட்டேன் அப்படின்னு இயேசு சொல்லவில்லை. இவங்க படம்லாம் வச்சுருக்காங்க, குத்தோளக்கெல்லாம் வச்சுருக்கிறாங்க, இந்த வீட்டுக்குள்ளே வந்து நான் அற்புதம் செய்ய முடியாதுன்னு வெளியில் நிற்கலை. இயேசு வந்தார் எங்கள் வீட்டுக்குள்ளே. அவர் எவ்வளோ நல்லவர் பாருங்க, எவ்வளோ அற்புதமானவர். அவர் நல்ல ஒரு ஆண்டவர். எனக்கு அவரை விரோதித்து அவரை கேவலமாக பேசின என்னை சுகமாக்கினார். சுகமாக்குற முன்னால் வந்து நீ மனம் திரும்பிவியா, உன் பாவத்தை ஒத்துக்கிறியா அப்படிலாம் ஒன்றுமே பேசலை. அவர் வந்து என்னை தொட்டு சுகமாக்கினார். அவருடைய அன்பு எவ்வளோ ஆச்சரியம் பாருங்க, ரொம்ப நல்லவர். ஆனால் அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றி தெரிந்தார். இன்னைக்கு ஏதோ ஒரு நன்மை உங்களுக்கு தேவை, சுகம், ஒரு விடுதலை, குடும்பத்தில் ஆசீர்வாதம், கடன் பிரச்சனை தீரணும், வறுமை நீங்கணும், ஏதோ ஒரு நன்மை உங்களுக்கு தேவை. இயேசு அந்த நன்மை உங்களுக்கு செய்ய போகிறா. அதுக்கு தான் இங்கே உங்களை அழைச்சி கொண்டு வந்திருக்கு. உங்கள் நன்மை செய்யத்தான் இயேசு உங்களை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். இயேசு உங்களுக்கு ஒரு நன்மை செய்ய போகிறார். நீங்கள் ஒரு நன்மையை பெற்றுக்கொள்ள போறீங்க. அதுக்கு தான் இயேசு இங்கே உங்களை கொண்டு வந்திருக்கிறார். அவர் நல்லவர், நன்மை செய்கிறவராய் சுற்றி தெரிந்தார். இந்த வசனத்தில் அடுத்த பகுதி சொல்லுகிறது, பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் அவர் குணமாக்கினார். பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்கினார். கடவுள் நல்லவர்னு சொன்னா நல்லதுதானே உலகத்தில் நடக்கணும். நிறைய தீமை நடக்குது, வியாதி, வேதனை, கஷ்டம் இதெல்லாம் இருக்குதே அப்படின்னு கேட்டால் அதுக்கு ஒரு காரணம் உண்டு. யாருன்னா பிசாசு. அதான் அந்த வசனத்தில் சொல்லப்படுது, பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் இயேசு குணமாக்கினார். இந்த உலகத்தில் இன்னொரு வல்லமை இருக்கிறது, அது தீய வல்லமை, அது பிசாசு, சாத்தான் என்பதாய் சொல்லுவார்கள். அவன்தான் தீய வல்லமை, ஈவில் பவர். இந்த சாத்தானுக்கு ஒரு வல்லமை இருக்கிறது. அவனுக்கு பெரிய வல்லமை கிடையாது. அவன் தேவதூதனாய் இருந்தவன் ஆண்டவருக்கு விரோதமாய் எழும்பி பிசாசாய் மாறி போனான். தேவதூதன் தான் சாத்தானாய் மாறிவிட்டான். சில சொல்ல பாருங்க, நல்லவன தானே இருந்த, திடீர்னு இப்படி பிசாசா மாறிட்ட அப்படி சொல்லுவாங்க பாருங்க. சிலருடைய சுபாவம் அப்படி மாறிடும். முதல்ல நல்லா தாங்க இருந்தார், இப்பதான் பிசாசு மாதிரி இருக்காரு. அது மாதிரி சாத்தான்
முதல்ல தேவதூதனா இருந்தவன், ஆண்டவரை தொழுது கொண்டிருந்தவன். அவனுக்குள்ள ஒரு பெருமையினால பிசாசாய் மாறி போனான். அதனால ஆண்டவர் உண்டாக்கின மனிதர்கள் மேல அவனுக்கு கோபம். இந்த மனிதர்களை வச்சு இயேசு சந்தோஷப்படுறாரு. என் பிள்ளைகள் சொல்றாரு, இந்த மனிதர்களை வேதனைப்படுத்தினா அவர் வேதனைப்படுவார், இந்த மனிதர்களை துக்கப்படுத்தி கஷ்டப்படுத்தினா அவர் வேதனைப்படுவார், அதனால இந்த மனிதர்களை வேதனைப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி மனிதர்களுக்கு விரோதமாய் அவன் எழும்பினான். அவன்தான் தீமை செய்கிறவன். மனிதர்களும் அவனுக்கு செவி கொடுத்து போயிட்டாங்க. அவன் சொல்றதை கேட்டு பொய்யானதை சொல்லி ஏமாத்தி வஞ்சித்து தெய்வம் அல்லாததெல்லாம் தெய்வமா நம்ப வச்சு அதை வணங்கு இதை வணங்குன்னு சொல்லி மனிதர்களை ஏமாற்றி விட்டான். அப்படி ஏமாற்றி போனதுனால சாபம், பலவிதமான பாதிப்புகள் மனு குலத்துக்கு உண்டானது. அதுல வந்ததான் வியாதிகள், மரணம், கஷ்டம், பலவிதமான நோய்கள், இதெல்லாம் அதுல வந்தது தான். நம்ம செய்த பாவத்தினால, ஆண்டவரை விட்டு வழி விலகினதுனால சாத்தான் அதுக்கு பின்னால் இருந்து கிரியை செய்கிறான். பிசாசின் வல்லமை, அவனுக்கு ஒரு வல்லமை இருக்குது. பாவம் செய்ய வைக்கிற வல்லமை, வியாதியை கொண்டு வருகிற வல்லமை, விபத்தை ஏற்படுத்துகிற வல்லமை, இது மாதிரி மனுகளை கஷ்டப்படுத்துகிற ஒரு வல்லமை. சில சின்ன சின்ன ஏமாற்றுகிற அற்புதங்களை செய்வான். அவனால் தரிசனம் கொடுக்க முடியும், தரிசனத்தில் தோன்றி பேச முடியும். என்னால் அவன் தேவதூதனாக இருந்தவன், அவனுக்கு ஒரு வல்லமை இருக்கிறது. அதை வச்சு நிறைய பேரை ஏமாற்றி விடுகிறான். அதனால் ஆண்டு சொல்ல அவன் ஏமாற்றுக்காரன், அவன் ஒரு ஏமாற்றுக்காரன் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. பொய்யன், அவன் பொய் சொல்லுகிறவன், பிசாசு. அவன் தான் நமக்கு தீமை உண்டாக்குகிறவன், விபத்தை உண்டாக்குகிறான், ஒரு வியாதியை கொண்டு வருகிறான், ஒரு வேதனை கொண்டு வருகிறான், நம்மளோட சமாதானமாக இருக்க விடாதபடி நமக்கு விரோதமாய் போராடுகிறான். அவன்தான் பிசாசு. எல்லா தீமைக்கு பின்னாலும் அவன் இருப்பான். எல்லா தீமைக்கு பின்னால இந்த சாத்தானுடைய கிரியை இருக்கும். இந்த சாத்தான் இந்த மக்களெல்லாம் வேதனைப்படுத்துகிறானே, வியாதியில், கஷ்டத்தில், பயத்தில், பலவிதமான கலக்கத்தில், தூக்கமில்லாமையினால வேதனைப்படுத்துகிறானே, இவங்களுக்கு நான் விடுதலை கொடுக்கணும்னு சொல்லி இயேசு சாத்தானின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்கினார், விடுதலை கொடுத்தா. பெரிய சந்தோஷம். பார்த்தீங்களா, பில்லி சூன்யத்திலிருந்து விடுதலை, நோயிலிருந்து விடுதலை, பயத்திலிருந்து விடுதலை, இதெல்லாம் பிசாசு நான் வருகிறாரு, சாத்தான் கொண்டு வருகிறான். அதிலிருந்து ஒரு பரிகாரம், விடுதலை பெற்றுக்கொள்ள தவறான வழிகளையும் பிசாசை காண்பிப்பான். அதில் ஒரு நிரந்தர விடுதலை இருக்காது. அந்த நேரம் கொஞ்சம் திருப்தியாக தெரியும், அவ்வளோதான். ஒரு நிரந்தர விடுதலை இருக்காது. பிசாசு ஏமாத்திடுவான். அதான் சாத்தானுடைய தந்திரம். அவனுக்குன்னு ஒரு வல்லமை இருக்குது. அந்த வல்லமையிலிருந்து நம்மை விடுதலையாக்கத்தான் இயேசு இந்த உலகத்தில் வந்தா. பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்கும்படி இயேசு இந்த உலகத்தில் வந்தா. அதனால தான் வேதத்தில் வாசிக்கிறோம். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கு தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். இந்த பிசாசு ஜனங்களை அடிமையாக்கி வேதனைப்படுத்துறான்னு, அவனுடைய கிரியைகளை அழிக்கணும், ஜனத்தை அவன் பிடியிலிருந்து விடுதலையாக்கணும்னு சொல்லித்தான் இயேசுவாக தேவன் இந்த உலகத்தில் வந்தார். அவர் சிலுவையிலே மரித்து உயிர் தெழுந்ததுனால சாத்தானின் மீது வெற்றி எடுத்தார். அவருடைய சிலுவை மரணத்தின் மூலம், அவருடைய உயிர்த்தெழுதலின் மூலம் பிசாசின் மீது அவர் ஜெயம் எடுத்தார். அதனால தான் அவர் தான் நமக்கு விடுதலை கொடுக்க முடியும். அப்ப இந்த சாத்தானுடைய வல்லமை என்ன பண்ணும்? சாத்தான் என்ன மாதிரி வல்லமையா நம்முடைய வாழ்க்கையில கிரியை செய்கிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாவம் நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வருவான். இது வந்தாங்க ஜெபம் பண்ண, என் கணவர் காலையில் நல்லா இருக்கிறாரு, காலையில் எழும்புனா ஜெபம்லாம் பண்ணுறாரு, பைபிள்லாம் வாசிக்கிறாரு, இனிமேல் நான் நல்லா இருப்பேன், குடிக்கலாம் மாட்டேன்னு சொல்லுவார். சாயங்காலம் 6 மணி ஆச்சுன்னா அவ்வளோதான், குடிக்கணும், மதுபானம் குடிக்கணும். 6 மணி சாயங்காலம் ஆச்சுன்னா இருக்க முடியாது அவரால்.
பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆயிடுவார். இந்த காசு கொடுத்தாதான், இல்லாட்டினா வீட்டில் பெரிய பிரச்சனை. குடிச்சிட்டு வந்து படுத்துருவார். காலையில் எழுப்பி போதை தெளிஞ்ச உடனே முழங்கால் போட்டு ஜோம் பண்ணுவார், பைபிள் வாசிப்பேன். இன்றைக்கி நண்பன் நான் குடிக்க மாட்டேன். சாயங்காலம் 6 மணி ஆச்சுன்னா மறுபடியும் குடிக்கணும், எனக்கு 100 ரூபா கொடு, 200 ரூபா கொடு, குடிக்கணும், இல்லைன்னா நான் செத்து போயிடுவேன். ஒரு வெறி மாதிரி வந்துடும். ஏன் இப்படி நடந்து கொள்கிறாரு? ஒரு மனுஷனுடைய காரியம் அல்ல அது, பிசாசு. அந்த பாவத்தை செய்ய வைக்க தூண்டுகிற பிசாசு. அதான் சாத்தானுடைய வல்லமை. அந்த சாத்தானுடைய வல்லமை அவரை பிடித்து கொண்டதுனால, அவரை அடிமையாக்கி வச்சதுனால அந்த பாவத்தை செய்யும்படி தூண்டிக்கிட்டே இருக்கிறான். சிலருக்குள்ள இச்சையின் ஆவி, சிலருக்குள்ள பொய் சொல்லுகிற ஆவி. பார்த்தீங்களா, பொய் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, எதை எடுத்தாலும் பொய் சொல்லுவாங்க சாதாரணம். சிலருக்குள்ள புறங்கூறுகிற ஆவி, அடுத்த ஆளை பற்றியே பேசுவாங்க. சில பெண்கள், ஆண்களும் கூட இப்படி பாருங்க, அடுத்த ஆளை பற்றியே பேசுவாங்க. அடுத்த வீட்டில் என்ன நடக்கு, அந்த ஊழியத்தில் நடக்கு, இவங்க ஊழியக்காரர் எப்படி இருக்காரு, அங்கே என்ன, எப்பவும் புறங்கூறுவது அடுத்த ஆளை பற்றி. அது ஒரு பிசாசு, அவங்களுக்கே தெரியாது. அது ஒரு பிசாசின் வல்லமை. அடுத்த ஆளை குற்றம் சொல்லிக்கிட்டே இருக்கிறது. நம்ம விடுதலை பெறணும். அதனால சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை, ஒரு சாபம் சிலருடைய வாழ்க்கையில். அடுத்த ஆளை பற்றி பேசி பேசியே சாபம். அது ஒரு பிசாசினுடைய கிரியை. அப்போ ஏதோ ஒரு பாவ பழக்கம், ஏதோ ஒரு பாவ சுபாவம் சாத்தான் அடிமையாக்கி விடுகிறான். ஆண்டவர் விடுதலை கொடுக்கிறார், அவருடைய வல்லமையினால விடுதலை கொடுக்கிறார். இப்ப சாத்தானுடைய வல்லமை அடிமைப்படுத்துகிற வல்லமை. பாவத்துக்கு அடிமையாக்கிடுவான், ஏதோ ஒரு பாவ பழக்கத்துக்கு அடிமையாக்கிடுவான். அது இல்லாமல் இருக்க முடியாது, அந்த பாவத்தை செய்யாமல் இருக்க முடியாது. மற்ற எல்லாத்துலேயும் நல்லா இருப்பாங்க, பக்தியாக இருப்பாங்க, சர்ச்சைக்கு வருவாங்க, பைபிள் வாசிப்பாங்க. ஆனால் அந்த ஒரு காரியத்தை மாத்திரம் விட முடியாது. ஏன்னா பிசாசு அந்த பகுதியில் அவங்களை அடிமையாக்கி வச்சிருப்பான். அதான் சாத்தானுடைய வல்லமை. இயேசு அதிலிருந்து விடுதலை கொடுக்கிறார், சுகம் கொடுக்கிறார். இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையை யோசித்து பார்த்தீங்கன்னா, ஏன் என்னால் மன்னிக்க முடியல, ஏன் என்னால் எல்லாரையும் நேசிக்க முடியல, ஏன் கசப்பாக இருக்குது, ஏன் எனக்கு மற்றவங்களை பார்த்தா வெறுப்பாக இருக்குது, ஏன் கோபமாக வருது, தப்புன்னு எனக்கு தெரியுது, ஆனால் அப்படி எனக்கு வருதே. பிசாசு. இன்றைக்கு ஆண்டவர் விடுதலை தரப்போகிறா, அவருடைய வல்லமையினால் உங்களுக்கு விடுதலை கொடுக்க போகிறா. அந்த பிசாசின் வல்லமையிலிருந்து விடுதலையாக்க போகிறா. பிரியமானவர்களே, இன்றைக்கு ஆண்டவர் தன் செய்தியின் மூலம் உங்களோடு பேசியிருக்கிறார். இல்லை, இது உங்களுக்கான தெய்வ செய்தி. ஆண்டவரே நேரடியாக அவங்கள்ட்ட பேசியிருக்கிறார். அவர் பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்கிறவர். இன்னைக்கு பாவம் தான் உங்களுடைய பிரச்சனை. இப்போ நம்ம ஜெபிக்க போகிறோம். இயேசு விடுதலை தருவார். என்ன பாவம்? மதுபானமா, சூதாட்டமா, போதை வஸ்துகளா, கோபமா, எரிச்சலா, வைராக்கியமா, ஏதோ ஒரு பாவ குணம் தப்புன்னு தெரியுது, மாற்றிக்கொள்ள முடியலை. நீங்கள் உங்களை மாற்ற முடியாது, ஆனால் இயேசு உங்களை மாற்ற முடியும். அதுக்கு தான் அவர் சிலுவையிலே மரித்தார். விசுவாசத்தோடு ஜெபித்தா போகிறோம். எந்த பகுதியில் உங்களுக்கு மாற்றம் வேணும், விடுதலை வேணும், நீங்கள் முதல்ல அதை தீர்மானிக்கணும். எனக்கு இந்த பாவம், இந்த ரகசிய பாவம், இது யார்கிட்டையும் சொல்ல முடியாது, என்னை பாதிக்குது, எனக்கு விடுதலை வேணும். இப்போ ஜெபிங்க, இயேசு விடுதலை தருவார். 32 வருஷம் மதுபானத்துக்கு அடிமைப்பட்டவனை ஒரே நாளில் இயேசு விடுதலை கொடுத்தார். நான் அமெரிக்கா ஊழியத்துக்கு போயிருந்த போது பல வருஷமாய் இந்த ஆபாச படங்களை பார்த்து அடிமையாக இருந்த ஒரு சகோதரனுக்கு ஒரே நாளில் விடுதலை கொடுத்து, அதிலிருந்து அது மீது கசப்பை கொடுத்து மாற்றினார். எந்த பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்க முடியும்? விடுதலை வேண்டுன்றவங்க முழங்கால் படியிடுங்க, அல்லது உங்களுடைய இருதயத்தில் கை வச்சு, இயேசுவே, இந்த பாவம், பாவ பழக்கம், பாவ சுபாவம், பாவ குணம், அதிலிருந்து எனக்கு விடுதலை தாங்கன்னு கேளுங்க. தகப்பனே, இந்த சகோதரனை பாரும், இந்த சகோதரியை பாரும், எனக்கு இந்த பாவத்திலிருந்து விடுதலை வேணும். இந்த பாவம் என்னை அடிமையாக்கி வச்சிருக்கிறது, இந்த பாவ பழக்கம், பாவ சுபாவம், பாவ குணம், ஐயோ, என்னை அடிமையாக்கி வேதனைப்படுத்துகிறது. இயேசுவே விடுதலை தாரும். இந்த பாவத்தின் வல்லமையிலிருந்து விடுதலை ஆக்கும். என் பாவ குணத்தை மாற்றும். எனக்கு ஒரு விடுதலையும் பரிசுத்தமும் வரட்டும் என்று யார் யார் இப்பொழுது ஜெபிக்கிறார்களோ,
ஒவ்வொரு சகோதரனுக்காக சகோதரிக்காக ஜெபிக்கிறேன். இந்த வாலிப தம்பிக்காக வாலிப மகளுக்காக ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கும் என்ற வார்த்தையின்படி உம்முடைய ரத்தத்தின் வல்லமை அவர்களுக்குள் இறங்கட்டும். ஒரு சுத்திகரிப்பு உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்து விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் என்ற வார்த்தையின்படி இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் விடுதலை உண்டாகட்டும். அந்த பாவ கட்டுகள் அறுக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தில். அந்த பாவ சுபாவங்கள் மாறட்டும் இயேசுவின் நாமத்தில். ஒரு பரிசுத்தம் தெய்வீக சுபாவம் அவர்களுக்குள்ளே வரட்டும். அந்த பாவத்தை கொண்டு வருகிற பொல்லாத ஆவிகளை இயேசுவின் நாமத்தில் நான் கடிந்து கொள்கிறேன். அந்த அசுத்த சிந்தனைகளையும் அசுத்தமான பாவத்தை கொண்டு வருகிற அசுத்த ஆவிகளை இயேசுவின் நாமத்தில் நான் கடிந்து கொள்கிறேன். விடுதலை உண்டாகட்டும். நல்ல ஒரு மாற்றம் உண்டாகட்டும். இன்று முதல் ஒரு பரிசுத்த சிந்தையும் பரிசுத்த எண்ணமும் அவளுக்குள்ளே வரட்டும். இனி எந்த பாவத்தை செய்யாதபடி பரிசுத்தத்திலே காத்துக்கொள்ளும். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் பாவத்தை அறிக்கையிட்டு செய்துட்டாங்க. என்னென்ன ஆசீர்வாதத்துக்கு இந்த பாவம் தடையா இருந்ததோ அந்த தடையெல்லாம் விலகட்டும். அவளுக்கு நல்ல சுகத்தை கொடும். அவளுடைய படிப்பில் ஆசீர்வதித்த உயர்த்தும். காரியங்களை வாய்க்க பண்ணும். அவளுக்கு வெற்றிகளை கொடுத்த ஆசீர்வதியும். அவளை துக்கப்படுத்துகிற போராட்டங்கள் நீங்கி வெற்றியும் ஆசீர்வாதம் உண்டாகட்டும். இன்றைக்கே ஒரு அற்புதத்தை கண்டு மகிழட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். அன்பார்ந்தவர்களே, தேவ செய்தியை கேட்டீர்களா? இயேசு கிறிஸ்து உங்களை விடுதலையாக்கி விட்டார். மகிழ்ச்சியோடு அவருக்கு நன்றி சொல்லுங்க. நீங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் எங்களோடு பகிர்ந்து கொள்ள மறவாதிருங்கள். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறோம். அதுவரை கர்த்தருடைய கிருபை உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமேன். For further details and prayer support, contact Jesus Redeems Ministries, Nalumavudi, Thoothukudi District, 628-211. Our phone number 04639 353535. info@jesusredeems.org. Our website www.jesusredeems.com. God bless you.